என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் தன்னை எப்படியெல்லாம் ஜனங்க நடத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க என்பதை நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். இந்த சிறிய இன்றைய முத்து எனும் இந்த தியானத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை செக் பண்ணி பார்த்துக்குவோம், நான் இப்படி இருக்கிறேனான்னு சொல்லி. நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், தேவனை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம். நம்ம நினைக்கலாம் நான்லாம் அசட்டை பண்ணலைன்னு. ஆனால் நமக்கு எப்போ பெருமை வந்துருச்சோ அப்போ தேவனை அசட்டை பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 32 அதிகாரம் 15 வசனம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், என்னை உதைத்தான், என்னை உதைத்தான். இந்த உதைத்தான்றது காலால் எட்டி உடைக்கிறது, மிதிக்கிறது, காலால் எட்டி தள்ளுறது, பந்த உதைத்தான். அதுதான் இது, உதைத்தான். ரொம்ப வருத்தமான வார்த்தை. ஏன், என்ன காரணம்? நம்ம நினைக்கலாம் யெஷூரன் தானே உதைச்சான், நானானா? நம்ம சில நேரம் தேவனை உதைச்சிட்றோம். இந்த வசனத்தை படிக்கும்போது தான் இது நமக்கு தெரிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாகம் 32:15 அதில் முதல் காரணத்தை அதிலே வாசிக்கிறோம். யெஷூரன் கொழுத்து போய். இந்த கொழுத்துட்டா, இந்த கொழுப்பு நிறையா வந்துருச்சுன்னா கொஞ்சம் உதைப்போம். சிலவங்க கொழுத்து போனால், இந்த கோவில் மாடுகள் கொழுத்து போய் அது ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் போகிறவனை போய் முட்டிட்டு போகும். சம்மந்தமே இல்லாதவங்களோட அது சண்டை போடும். அதை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அது கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டதுன்னுவாங்க. ஒரு நாள் அது வெட்டப்படும். யெஷூரன் கொழுத்து போனான். அவன் கொழுத்து போய் பாருங்கள், தேவனை உதைத்தான். சில நேரம் இந்த கொழுமை செழுமை வந்துருச்சுன்னா தேவனை இப்படி தான் உதைப்பார்கள். சில நேரம் பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குறைய அனுமதிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன செக் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நல்லது, அது நல்லது. இந்த ஓவராக திருப்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தேவனை விட்டுட்டு தேவனை மறந்து கொழுத்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். சில நேரம் இந்த மிதமிஞ்சிய பணங்கள், மிதமிஞ்சிய உயர்வுகள், மிதமிஞ்சிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாமே நம்மளை கொழுக்க வச்சு தேவனை மிதித்து தள்ளிடுவோம். என்னென்னா அவனை கொளுத்ததுக்கு அப்புறம் அது மிதிச்சிடும், எட்டி முட்டிடும். இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றாலும் தேவனை மிதிச்சிடாதீங்க, தேவனை நீங்கள் உதைத்திராதீங்க. கவனமாக இருங்க. முதலாவது, கொழுத்து போனதினால் தேவனை உதைத்த யெஷூரன். இரண்டாவதாக வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தின் 5 வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுலை குறித்து இங்கே வாசிக்கிறோம். சவுல் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், நீர் யார் ஆண்டவரே? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீ என்னதான்ப்பா உதைக்கிற? நீ என்னதான் துன்பப்படுத்துகிற? நீ உதைக்கிறது முள்ளில் உதைக்கிற. ஆனால் நீ உதைக்கிற அது உனக்கு குத்தும். ஆனால் நீ உதைக்கிற. நீ என்ன தான் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறா? நீ உதைக்கிறா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் நினச்சிக்கிட்டான், நான் மத ரீதியில் நான் யாவே கடவுளுக்கு ஆராதனை செய்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனை உதைச்சிட்ருக்கிறான். ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், தசமபாவம் கொடுக்குறேன், நான் அங்கே போகிறேன், ப்ரேயரில் கலந்துக்கிறேன், எல்லாம் நல்லது தான். தேவனை உதைக்கிறாயே, நீ ஆண்டவரை உதைத்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். நீ என்னை உதைக்கிறாய். இப்படி சவுல் யாரை உதைச்சான்? எப்படி உதைச்சான்? அவன் உதைத்ததற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயம்புறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போனான். அவன் சீஷர்களுக்கு எதிராக, தேவ ஊழியர்களுக்கு எதிராக எழுந்தவன். எப்போதும் ஒரு காரியத்தை கவனம் வைக்கணும். நீங்கள் ஒரு தவறு உண்மையாய் நடக்கிறது என்று நீங்கள் அறிந்தால் எந்த ஊழியக்காரனையும் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னால் அவங்கக்கிட்ட நேராக நீங்கள் பேசிடணும். ஆனால் அதை விட்டுட்டு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் யாரோ சொன்னாங்க அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை கேட்டு அது ஒரு அர்த்தமற்றதாய் அல்லது ஒரு நியாயமற்றதாய், ஆத்தென்டிசிட்டி இல்லாமல் நீங்கள் பேசிடவே கூடாது. கவனமாக இருங்க. நம்ம சில நேரம் இந்த நாட்கள் இந்த யூடியூப்பில் நிறைய வந்ததுனால நிறைய உண்மையான ஊழியக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. சில நேரங்கள் நடக்கிற தவறுகளை அவர்கள் பேசினாலும் அதோடு கூட 10ல் 1 உண்மையான ஊழியக்காரங்களும் மாட்டிக்கிறாங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதில் உடன்படாதீங்க. தேவனை உதைக்காதீங்க. சீஷர்களை கட்டுவதில், பேசுகிறதில் நீங்கள் உங்கள் பங்கை தயவுசெய்து அதில் ஆற்றிடாதீங்க. கவனமாக இருங்க. எப்போதும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்காய் தேவன் வைராக்கியம் பாராட்டுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உறுதிப்படுத்திட்டீங்க, அது தப்புன்னா தப்புன்னு சொல்கிறதுல தவறே கிடையாது. ஆனால் உறுதிப்படுத்தாமல் பேசி நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்கும் சாபத்தை வாங்கிடாதீங்க. கவனமாக இருங்க. ஆசீர்வாதத்தை நிறைய பேர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சாபத்தை குடும்பங்களுக்கு சேர்த்துறாதீங்க. ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே இங்கே தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் தேவ ஜனத்தை உபத்திரவப்படுத்தி தேவனை உதைத்த சவுல். மூன்றாவதாய் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இங்கே ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து, ஏலியினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கிறோம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இதில் என் காணிக்கை, என் கட்டளை, இதை நீ உதைக்கிறாய். இது தேவனை உதைக்கிறதற்கு சமம். அவருடைய கட்டளையா அப்படின்னு சொல்லிட்டு காலில் எட்டி மிதிக்கிறது, அவருடைய பலியை மிதிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் தேவன் சொல்கிறாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன். பிள்ளைகள் தவறு செய்தால் அது பிள்ளைகளானாலும் தவறு தான். பிள்ளைன்றதுனால நம்ம அந்த தவறை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், ஏலி நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிக்கிற. அந்த பிள்ளைகளை மதிப்பது என்னை நீ மிதிப்பதற்கு, என்னை உதைப்பதற்கு சமம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை மதிக்க கற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் தேவனை மதிக்கலையோ அவங்களாம் தேவனை உதைக்கிறார்கள். தேவனுடைய கட்டளையை மதிக்காதவர்கள், தேவனுடைய காணிக்கையை மதிக்காதவர்கள், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனை அவர்கள் உதைக்கிறார்கள் என்று அர்த்தம். இங்கே வாசிக்கிறோம், என் கட்டளைகளையும் என் பலிகளையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். தேவனை உதைக்கிறீங்களா? நம்ம இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனால் உண்மையை யோசித்து பார்ப்போம். தேவனை உதைக்கிறதற்கான அடையாளங்கள்: 1, கொளுத்ததினால் நாம் உதைக்கிறோம். 2வது, தேவ ஊழியர்களை வார்த்தையால் கொன்று நம்ம உதைக்கிறோம். 3வது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், தேவனை மதிக்காமல் உதைக்கிறோம். கவனம். 1 சாமுவேல் 2:29 இந்த நாளில் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். 1 சாமுவேல் 2:29 இது ஒரு பாடம். எனவே பெரிய வசனமாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணுவோம். ஜோமெல்லாம் நல்ல தகப்பனே, நாங்கள் ஒரு நாள் உங்களை உதைச்சிடக்கூடாது. கவனமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய செயலால், எங்களுடைய நடக்கையால் உங்களை உதைச்சிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றை கொழுத்து போய் உம்மை உதைத்தான். நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. அப்படி வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.